வருஷ கடைசி அதுவுமா ஓடிடியில் நிறையா புது படங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு மற்ற லீடிங்கில் இருக்கிற நெட்ஃப்ளிக்ஸ், அமேசானுக்கு போட்டியாக ஹாட்ஸ்டாரில் எக்கச்சக்கமான கான்டென்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு வாரத்தில் 10க்கும் மேற்பட்ட நிறைய ரியாலிட்டி ஷோஸ், சீரியஸ், அப்புறம் புது படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் 2 ஹாலிவுட் படங்கள் கவனிக்கத்தக்க படங்கள்னு சொல்லலாம். ஒன்று ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேகன். நம்ம வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுவோம். 90களில் மார்வல்ஸ் கொண்டு வந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. அந்த வரிசையில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் 2005ல் ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட் ஆச்சு. ஆனால் 2015ல் இப்போ இருக்க 2K கிட் ஸ்டைலில் ஒரு படத்தை எடுத்தாங்க. அது பெரிய ஃப்ளாப். ஆனால் ஃப்ளாப் ஆன அடுத்த வருஷமே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸுக்கான அறிவிப்பை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். நான் இந்த படம் தேட்டரில் ரொம்ப பார்க்கல. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் கடந்த ஒரு 2-3 வருஷமாக சூப்பர் ஹீரோ படம் எதுவுமே நல்லா இல்லை. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு அப்புறம் வந்து எந்த படமும் நல்லா ஓடல. அதனால் நானும் பார்க்கல. பட் ஓடிடியில் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து கிளாசிக் ஸ்டைலில் இருக்குது. அதாவது 60கள் நடக்கிற மாதிரி தான் கதை காட்டுறாங்க. 60களில் தான் அந்த காமிக்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. படத்தில் சூப்பர் ஹீரோஸ் போட்டு ஒரு காஸ்டியூம் முதற்கொண்டு காமிக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்களோ அதையே தான் ரிப்ளிகா பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 2005ல் வந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதில் படம் ஸ்டார்ட் ஆகும்போதே அவங்களுக்கு ஆல்ரெடி பவர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கிட்டத்தட்ட அந்த கதை, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா 60s ஸ்டைல்லே இருக்குது. நமக்கு ஒருவேளை ஆரம்ப காலத்தில் அதாவது 60கள் எடுத்த ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. இல்லைன்னா போர்ட்ரேட் பண்ணுறதுன்னு கிட்டத்தட்ட இந்த கிளாசிக் ஸ்டைல்லேயே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படம் எமோஷனல் நிறையா கேரி பண்ணுற மாதிரி இருக்குது. படம் முடியும் போதும் எமோஷனலாக தான் முடியுது. பெட்ரோ வெனஸாவும் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிற 2 பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்க வச்சதுனாலே இந்த படத்துக்கு கொஞ்சம் கவனிக்கத்தக்க படமாக மாறிச்சு. ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்ல முடியாது, பட் சக்ஸஸ்ஃபுல்லான படம்னு சொல்லலாம். 2026 டிசம்பரில் ரிலீஸ் ஆக போகிற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயில் இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்கள் வருது. அடுத்து வரக்கூடிய அவெஞ்சர்ஸ் சீரியஸ்க்கு இந்த படம் ஒரு தொடக்கம்னு சொல்லலாம். சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்குங்க. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக ஜாலியாக பார்க்கலாம்.